நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு புது புது அப்டேட்டை கொடுக்கும் போது நீங்கள் எங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுவீங்க? உடனே சொல்லுவீங்க கூகுள் ப்ளே ஸ்டோர். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு இடமும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுக்கு புதுசாக ஒரு அப்டேட் வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை சர்ச் பண்ணி அப்டேட்டை கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு பகுதி இருக்குது, அது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்டேட் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ளே ஸ்டோர் போவீங்க. ப்ளே ஸ்டோரை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரி, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம அப்டேட் கொடுக்கணும். டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அவைலபிள்னு இருக்கும், அப்டேட் ஆல்னு இருக்கும், சி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இவ்வளவு ஆப்ஸ் வந்து நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்பண்டா நீ அப்டேட் பண்ண போகிற அப்படின்னு நமக்கு மெசேஜாக இண்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க எந்த அப்ளிகேஷனுக்கு அப்டேட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கிடலாம். ஸோ இப்படி டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. இது வந்து ஒரு காமன், எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பட் அப்டேட் அப்படிங்கிற ஒரு பகுதி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்டேட்ஸ் அவைலபிள் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குதுங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்படி டேப் பண்ணிங்கன்னா இது எல்லாமே அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்படி செலக்ட் பண்ணுற மூலியமாக இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டீங்களா, இந்த அப்ளிகேஷனுக்கு அப்டேட் தேவைப்படுது. இப்போ என்னுடைய ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இதில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு பக்கத்தில் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அப்போனா இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே நான் அப்டேட் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 2-3 GB முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி அதிகமாக வெயிட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்குப்பீங்க. ஸோ எப்போல்லாம் அப்டேட் வருதோ கரெக்டாக அப்டேட் கொடுத்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ப்ளே ஸ்டோர் மூலியமாக இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்ஸை எப்படி அப்டேட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அந்த மெத்தடையும் தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சா அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். கூகுளோட குரோம் ப்ரௌசரில் போயிட்டு aurora.oss.com கொடுங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் அரோரா ஸ்டோர்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மெசேஜ் வரும், தைரியமாக நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ அரோரா ஸ்டோர் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய வைஃபையோ இல்லை மொபைல் டேட்டாவோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். வாவ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ டன் கொடுத்துடலாம், இல்லைனா டேரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கும், வெல்கம் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும், ரைட் டிக் கொடுத்துருங்க, அக்செப்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுவும் தேவையில்லை, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த 3 பகுதி அனுமதி கொடுக்கணும். கிராண்ட் இருக்கும், அது கொடுங்க, அலோ கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிராண்ட் இருக்கும், அதுக்கும் அனுமதி கொடுங்க. இந்த மாதிரி வரும், அனுமதி கொடுத்துருங்க. பேக் போயிடுங்க. 3வது கிராண்ட் இருக்கும், அதையும் அனுமதி கொடுத்துருங்க. ரைட் டிக் கொடுத்து டாகில் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளோட அக்கௌண்ட்டை பயன்படுத்தலாம், இல்லைனா நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். நான் கூகுளோட அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறேன். ஸோ இமெயில் ஐடி நான் கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டும் கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அப்புறம் இதில் ஏதாவது செக்யூரிட்டிக்காக இந்த அக்கௌண்ட் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனால நான் வந்து என்னுடைய ஃபோனுக்கு என்னுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நான் எஸ் இட்ஸ் மீ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஐ அக்ரி. வாவ், அரோரா ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ். பார்த்தீங்கன்னா 107 ஆப்ஸ் வந்து என்னுடைய ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அரோராவில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன்னா வந்து நான் கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தியிருக்கேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி நான் கொடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாட்டா உங்களுக்கு காட்டுது, எஸ்டிமேட்டிங், கால்குலேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை செம்ம ஃபாஸ்ட்டில் அப்டேட் கொடுக்குது இந்த அரோரா ஸ்டோர். இன்ஸ்டாலிங் அப்டேட் இது பாருங்கள், அப்டேட் ஆகிடுச்சு. ஓப்பன் அப்படிங்கிற பட்டன் டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே மாதிரி அமேசான் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. இதையும் இந்த மாதிரி அப்டேட் கொடுத்து ஃபாஸ்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோருக்கும் அரோரா ஸ்டோருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஆப்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக அப்டேட் கொடுக்குதுங்க. அதை இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். சரிங்களா? ஸோ 2 மெத்தடில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸை அப்டேட் பண்ணலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, வழக்கம் போல் வீடியோக்கில் சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.